எல்லோரும் எழுந்து நின்று நம்மை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்ற இறைவன் மீது நமக்கு இருக்கின்ற விசுவாசத்தை நாங்கள் மீளவும் அறிக்கை செய்து கொண்டு ஆண்டு முழுவதும் நாங்கள் அவருடைய அன்பு பிள்ளைகளாக, அவருக்கு உகந்தவர்களாக, அவருடைய நெறிமுறை விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் வானமிருந்து இறங்கினார். தூய ஆவியினால் கன்னிமரியிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவில்லாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராயும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவரே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திருகவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக் கொள்ளுகின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே இறைவன் எங்களுடைய வாழ்வை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், எங்களுடைய வாழ்வை வளப்படுத்த வேண்டும் என்றும், எங்களுடைய தேவைகளையும் மற்றும் உலகத்தினுடைய தேவைகளையும் நாங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சமர்ப்பித்து அவருடைய ஆசீரை இறைஞ்சி நிற்போம். அன்பான ஆண்டவரே இறைவா, கடந்த நாட்களில் நீ செய்த அனைத்து சுகநலன்கள் நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து வரும் நாட்களிலும் எம்மோடு கூட இருந்து பாதுகாத்து ஆசீர்வதித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்பத்தில் தேற்றுதல் தரும் இறைவா, மீண்டும் ஆலயம் வர அழைத்தவரே, இந்த தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து உலகை காக்கவும், மக்கள் அனைவரும் பயமற்ற நோயற்ற சூழலை உருவாக்கவும், மீண்டும் சமூக உறவுகள் தழைத்திடவும் உமது அருள் ஆசிரை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, பல்வேறு காரணங்களால் இன்றைய திருப்பலியில் பங்கு கொள்ள முடியாதிருப்போர், நோயுற்று இருப்போர், வேதனைக்குள் வாழ்வோர், சிறையில் இருப்போர் அனைவரும் நீர் கொடுக்கும் மகிழ்ச்சியையும் ஆசிரையும் பெற்று மகிழ அருள் கூர்ந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, பிறக்கப் போகும் இப்புதிய ஆண்டிலே நாம் தொடங்கும் புதிய முயற்சிகளை ஆசீர்வதியும். குடும்பங்களில் சமாதானம் நிலவவும்,
எங்கள் செயல்கள் உமக்கு உகந்தவைகளாக மாறவும் எம் அருகில் வாழும் உறவுகளுடன் ஏற்ற தாழ்வின்றி மன்னித்து வாழ அருள் கூர்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்காக மௌனமாக வேண்டிக் கொள்வோம். எல்லாம் வல்ல தந்தை இறைவா, நீதே அனைத்து நன்மைத்தனங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாக இருக்கின்றேன். கடந்த காலங்களிலே நாங்கள் உம்மிடம் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான அருள் வளங்கள், நீரமக்கு பொழிந்த அருள் ஆசிகள் எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் உமக்கு விசேட விதமாக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே எங்களுடைய வாழ்வை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய தொழில் துறைகளை ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய பிள்ளை செல்வங்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். நமது பிள்ளைகளுடைய கல்வி, அவர்களுடைய ஞான வாழ்வு எல்லாம் உமது வழிநடத்தலிலே என்றும் இருக்க செய்தருளும். இறைவா, புலந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே நீதாமே எமது இல்லங்களிலே அரசனாகவும் அதிபதியாகவும் என்றும் இருந்து எங்களை ஆண்டு வழி நடத்தியறலும். எங்களை சூழ இருக்கின்ற எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்திரலும். சிறப்பாக இந்த காலத்திலே நம்மை சூழ இருக்கின்ற இந்த கோவிட்-19 பெரும் தொற்றிலிருந்து இந்த உலகம் விடுபட நீதாமே கருணை புரிந்தருளும் இறைவா. இன்றைய நாளிலே இந்த புது வருட திருப்பலியை நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே மக்களுடைய வருகை இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இன்னும் பலர், எமது பணித்தளத்தை சேர்ந்த குடும்பங்கள் பலர் வீடுகளிலே இருந்து உம்மை தியானித்து உமது அருளை வேண்டி நிற்கின்றார்கள். அவர்களில் ஊரையும் உமது அருளாசியால் நிரப்பியறலும். இறைவா, நீதாமே என்றும் எங்களோடு தங்கியிருக்கவும், இந்த புதிய ஆண்டிலே நாம் உமது அருள் பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கவும், அதன் வழியாக நாங்கள் வாழ்விலே மகிழ்வையும் நிறைவையும் கண்டுகொள்ள துணை புரிந்தருளும். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். உழைக்கும் கரங்கள் படைக்கும் வள்ளங்கள் அப்பமாய் கொண்டு வந்தோம். சிந்திடும் கண்ணீர் சிதறிடும் செந்நீர் கிண்ணத்தில் தருகின்றோம். உழைக்கும் கரங்கள் படைக்கும் வள்ளங்கள் அப்பமாய் கொண்டு வந்தோம். சிந்திடும் கண்ணீர் சிதறிடும் செந்நீர் கிண்ணத்தில் தருகின்றோம். வீர் தந்தா ஏற்றிடுவீர், மாற்றிடுவீர், எம்மை மாற்றிடுவீர். ஏற்றிடுவீர் தந்தா ஏற்றிடுவீர், வாழ்வின் உணவாய் மாற்றிடுவீர்.
புதுமை மணிகள் நொறுங்கும் மனங்கள் மகிழ வேண்டுமே. பகிர்ந்து வாழும் புதிய உலகம் படைக்க வேண்டுமே. புதுமை மணிகள் நொறுங்கும் மனங்கள் மகிழ வேண்டுமே. பகிர்ந்து வாழும் புதிய உலகம் படைக்க வேண்டுமே. ஏற்றிடுவீர் தந்தாய் ஏற்றிடுவீர், மாற்றிடுவீர் எம்மை மாற்றிடுவீர். ஏற்றிடுவீர் தந்தாய் ஏற்றிடுவீர், வாழ்வின் துணையாய் மாற்றிடுவீர். சகோதரரே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் நின்று வெளியேற்றுக் கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். இப்புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னையும் உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். நாங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உமதே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு
உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சுடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சுடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானேர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் உட்டம் வரும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு சிறப்பாக முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாம், அவருடைய கணவரான புனித ஜோசப், திருத்தூதர்கள், மாட்சிமை மிகு மறை சாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமது அடியாராகிய திருத்தந்தை பிரான்சிஸ், எமது மறை ஆயர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும்.
இறந்து போன எமது சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சிமையால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம்முடைய பரலோக தந்தையை பார்த்து ஆண்டவன் இயேசு கற்றுக் கொடுத்தது போல புலந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே இறைவன் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் எங்களுடைய முயற்சிகளையும் எங்களுடைய தொழில்துறைகளையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுக்குள்ள யாவற்றையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவருடைய நிறைய ஆசிரை நாங்கள் எமது வாழ்விலே என்றும் கண்டுகொள்ள இறைவன் துணை புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவம் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் உண்டு நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை, குறைகுற்றங்களை, பலவீனங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் மத்தியிலே மனூறு எடுத்த ஆண்டவன் இயேசு கொண்டு வந்த அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களில் ஊருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாம் உட்கொள்ளும் உமது திருவுடலும் திரு ரத்தமும் உம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல்
உமது பெருவிரக்கத்தால் உமது மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மறுமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாங்கள் பேறு பெற்றோரும். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தாதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு இன்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு அன்போடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மணமாகவா. மலராகினேன் மணமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா.
உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ? உருவில்லா இறைவனும் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ? குயிலாகினேன் குரலாகவா, மயிலாகினேன் நடமாடவா? குயிலாகினேன் குரலாகவா, மயிலாகினேன் நடமாடவா? இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா? என்றும் எங்கும் என்னோடு என்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. ஆண்டவரே, விண்ணக அருள் அடையாளங்களையும் மகிழ்வுடன் பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான உமது திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையான மரியாயை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருள் அடையாளங்கள் உம்மை வழி நடத்துவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சற்று உட்காருவோம். எல்லோருக்கும் வணக்கம். கடந்த ஆண்டு முழுவதும் எங்கள் எல்லோரையும் பாதுகாத்து வழிநடத்தி வந்த இறைவனுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய புதுவருட திருநாள் திருப்பலியை சிறந்த முறையில் ஒழுங்கு செய்து தந்த அருட்பணி ஆன்மீக இயக்குனர் டக்ளஸ் மில்டன் லோகு அவர்களுக்கும் மற்றும் இன்றைய திருநாள் திருப்பலியை சிறந்த முறையில் நிறைவேற்றிய அருட்தந்தை ஜெரோம் யாழ்ப்பாணம் OMI சேர்ந்த அருட்தந்தை அவர்களுக்கும் ஓல்டன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் சார்பில் நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போதைய சூழ்நிலை காரணமாக புதுவருட திருநாள் திருப்பலியை நிறைவேற்ற இவ்வாலயத்தை தந்துதவிய சென்ட் மரியன் ஆலய நிர்வாகத்தினருக்கும் ஓல்டன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போதைய சூழ்நிலையால் இன்றைய திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாமல் போன மற்ற இறைமக்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இன்றைய நாள் திருப்பலியை நிறைவேற்ற உதவி புரிந்து சிறப்பித்த பீட பணியாளருக்கும் மற்றும் பாடல் இசை மூலம் பாடல்களை வழங்கி சிறப்பித்த திரு கலிசஸ் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய திருப்பலியில் சிறந்த முறையில் கலந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இன்றைய திருப்பலியை ஒளி அமைப்பு செய்து அதை நேரலையாக ஒலிபரப்பு கொண்டிருக்கும் சகோதரர் போல்காங் போனாட்ஸ் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். Nun kommen wir zur Danksagung. Zur heutigen Neujahrsgottesdienst bedankt sich die tamilische Gemeinschaft von Olten ganz herzlich bei Pfarrer Jerom. Trotz der aktuellen Situation bedanken wir uns für die Benutzung der Kirche an die Pfarrei St. Marien. An dieser Stelle danken wir allen ganz herzlich, die uns bei der Gestaltung und Organisation der Feier mitgeholfen haben, insbesondere Herr Wolfgang von Arx für die Übertragung der Livestream. Ein weiterer Dank geht an alle, die hier gekommen sind und alle, die via Livestream diesen besonderen Tag gemeinsam mitgefeiert haben. Die tamilische Gemeinschaft von Olten bedankt sich an die musikalische Begleitung sowie für die hilfreiche Unterstützung bei der Vorbereitung. Wir wünschen Ihnen einen gesegneten Rutsch ins neue Jahr und weiterhin viel Gesundheit.
அன்பார்ந்த சகோதரங்களே, உங்களுடைய ஆன்மீக இயக்குனர் அருத்தந்தை டக்ளஸ் அவர்களுடைய பெயரினாலே உங்களில் ஊருக்கும் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டு உங்களில் ஊருக்கும் நலம் அளிக்கின்ற வளம் கொளிக்கின்ற ஆண்டாக என்றும் அமைந்திடவும் இறைவன் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் தன்னுடைய நிறைவாக ஆசிரை பொழிந்திட வேண்டும் என்றும் உங்களை வாழ்த்தி உங்களுக்காக ஜெபித்து நிற்கின்றேன். இறைவனுடைய ஆசீரை பெற எழுந்து நின்று சிரம் தாழ்த்தி வேண்டுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. ஆசி அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து புலர்ந்திருக்கின்ற இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. ஆமென். அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடிக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென். அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்த்து உங்களை நிலை வாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். நன்றி. மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் பாதையமை பாரும். தற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் பாதையமை பாரும்.
பார்